வணக்கம். இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதுவும் ரொம்ப தெளிவா அதோட பின்னாடி இருக்கிற சூக்ஷ்மங்களை கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்கணும் அப்படிங்கிற உங்க ஆர்வத்தை நான் உண்மையிலே பாராட்டுறேன். கண்டிப்பா அந்த தேடல் ரொம்ப முக்கியம். ஆமா. இன்னைக்கு பிப்ரவரி 19, 2026 நாடு முழுக்க பல கோடி மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தற்போதைய பேசு பொருளை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். அதாவது நம்ம PM கிசான் திட்டம். சரியா சொன்னீங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, நம்ம எல்லாரும் சுருக்கமா சொல்ற PM கிசான் திட்டத்தோட 22வது தவணை தொகை குறித்த தரவுகளை பத்தி தான் பேச போறோம். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரல. ஆமா, அது இன்னும் வரல. இருந்தாலும் விவசாயிகளோட கணக்குல பணம் எப்போ வரும், இந்த மாபெரும் திட்டத்தோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத ஆதாரங்களோட அடிப்படையில துல்லியமா பிரிச்சு மேய்வதுதான் நம்மளோட இன்றைய மிஷன். இதுக்காக நாம எடுத்திருக்கிற தரவுகள் ரொம்பவே நம்பகமானது. ஆமா. டிஜிட்டல் சகாயதா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வெளியிட்ட மிக விரிவான காணொளி, அப்புறம் ஜீனியோஸ் செய்தி நிறுவனத்தோட சமீபத்திய அறிக்கை, இந்த 2 ஆதாரங்கள்ல தான் நாம தகவல்களை திரட்டியிருக்கிறோம். இந்த ரெண்டுமே தற்போதைய கலை நிலவரத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இதை சற்று விரிவாகவே அலசுவோம். அரசாங்க தரப்புல என்னதான் நடக்குது இப்போ? இந்த திட்டத்தோட தற்போதைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது வெறும் ஒரு அரசாங்க அறிவிப்பு அப்படிங்கிற வட்டத்தை தாண்டி இது எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக சவால் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓ, நிர்வாக சவால்னு சொல்றீங்க? ஆமாம். நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் ரெண்டும் வெறும் தேதிகளை மட்டும் சொல்லல, அந்த தேதிகளுக்கு பின்னால் நடக்கிற மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக பணிகளை பத்தி பேசுது. முக்கியமா இந்த முறை திட்டத்தோட செயல்பாடு முந்தைய முறைகளை விட எப்படி முற்றிலும் மாறுபட்டிருக்கு அப்படிங்கறத இந்த தரவுகள் நமக்கு உணர்த்துது. நீங்க சொல்ற மாதிரி முந்தைய தவணைகளுக்கும் இந்த 22வது தவணைக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறத நம்ம ஆதாரங்கள் சுட்டி காட்டுது. இந்த தரவுகளை பார்க்கும்போது என்ன முதல்ல ஈர்த்த விஷயமே பயனாளிகளோட எண்ணிக்கை தான். அது ஒரு பிரம்மாண்டமான நம்பராச்சே. ஆமா. சுமார் 10 கோடி விவசாயிகள் இந்த 22வது தவணை மூலமா பயனடைய போறாங்க. 10 கோடி பேர் அப்படிங்கறத நாம ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா சற்று நினைத்து பாருங்கள், இது உலகத்துல உள்ள பல நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். உண்மைதான். இவ்ளோ பெரிய எண்ணிக்கையிலான மக்களுக்கு ஒரே திட்டத்தின் கீழ் உதவித்தொகை சென்றடைய போகுது. இங்கேதான் முந்தைய 21வது தவணையோட இத ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் வருது. அந்த ஒப்பீடு மிக மிக அவசியம். என்னன்னா, கடந்த 21வது தவணையின் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சற்று பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அந்த தாமதம் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். அந்த முறை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பணம் போய் சேரல. அது ஒரு ஸ்டாகர்ட் ரிலீஸாக, அதாவது பகுதி பகுதியாகத்தான் விடுவிக்கப்பட்டது. ஆமாம். சில மாநிலங்கள்ல உள்ள விவசாயிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் முன்கூட்டியே வந்துருச்சு. ஆனா இன்னும் பல மாநிலங்கள்ல உள்ள விவசாயிகளுக்கு பணம் வர பல நாட்கள், ஏன் சில வாரங்கள் கூட தாமதமாச்சு. இது பயனாளிகள் மத்தியில ஒரு விதமான குழப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துச்சு. இதையும் நானும் கவனிச்சேன். பக்கத்து ஊர்ல உள்ள ஒருத்தருக்கு பணம் வந்திருக்கும், ஆனா நம்ம ஊர்ல யாருக்கும் வந்திருக்காது. இதற்கு காரணம் அந்தந்த மாநில அரசுகள் விவசாயிகளின் தரவுகளை சரிபார்த்து அனுப்புவதில் ஏற்பட்ட தாமதம் அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டுச்சு. இல ஆவணங்கள், ஆதார் எண்கள், பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள், இது எல்லாத்தையும் சரிபார்க்கிறது சாதாரண காரியம் இல்லதான். கண்டிப்பா. ஆனா இந்த 22வது தவணையில அப்படியான எந்த குழப்பமும் இருக்காது அப்படின்னு டிஜிட்டல் சகாயதா காணொளி மிக திட்டவட்டமா குறிப்பிடுது. இந்த முறை 100% பயனாளிகளுக்கும் இந்தியாவோட அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்துல பணம் மாற்றப்பட உள்ளதா சொல்லிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தான். இதுதான் நம்ம தொழில்நுட்ப கட்டமைப்போட மேம்பாடு அப்படின்னு பார்க்கணும். 10 கோடி பேருக்கும் ஒரே நாள்ல பட்டுவாடா செய்ய போறாங்கன்றா அதோட பின்னாடி உள்ள சர்வர் கட்டமைப்பு எவ்வளவு வலுவா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். முந்தைய தவணை கத்துட பாடங்களை வச்சு மத்திய மற்றும் மாநில அரசுகளோட தரவுத்தளங்கள், அதாவது டேட்டாபேஸ், இப்போ மிகச்சிறப்பா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் இந்த ஒரே நேர பட்டுவாடா முறை காட்டுது. எந்த மாநிலமும் பின்தங்கி விடக்கூடாது, ஒட்டுமொத்த பயனாளிகளுக்கும் ஒரே கிளிக்கில் பணம் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற இலக்க நோக்கி அவங்க நகர்ந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும் என்பது சந்தேகமே இல்ல. சரி, அரசாங்கம் தன்தரப்பில வேலைகளை முடுக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறது ஒருபுறம் இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு விவசாயியா
தனக்கு இந்த பணம் வருமா வராதா அப்படிங்கறத ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஆதாரங்கள்ல இதற்கான தெளிவான வழிமுறைகள் விளக்கப்பட்டிருக்கு. முக்கியமா விவசாயிகளோட இணைய பக்கத்துல, அதாவது PM கிசான் போர்ட்டல்ல உள்ள அவங்களோட ப்ரொஃபைல்ல பேமெண்ட் தொடர்பான விவரங்கள் இப்போ தினசரி புதுப்பிக்கப்பட்டு வருது அப்படின்னு டிஜிட்டல் சகாயத்தா சேனல் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த இணைய பக்கத்தை பயன்படுத்துறவங்களுக்கு அங்க தோன்றும் வார்த்தைகள் பல நேரங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆமா, அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். அந்த பக்கத்தை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா பணம் செலுத்தும் நிலை, அதாவது பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பிரிவுல தோன்றும் தொழில்நுட்ப வார்த்தைகள் பலருக்கும் புரியாத புதிராகவே இருக்கும். இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த விவசாயிகளோ அந்த பக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் முக்கியமா 3 நிலைகளை கடந்துதான் இந்த தொகை உங்க கணக்குக்கு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த 3 நிலைகளுமே அரசாங்கத்தோட கோப்புகள் எப்படி நகருது அப்படிங்கறத நமக்கு திரையில காட்டும் கண்ணாடிகள். ஆமா, அந்த நிலைகளை நாம ஒவ்வொன்றாக பிரித்து மேய்வோம். சரி, முதல் நிலை வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் பை ஸ்டேட், அதாவது மாநில அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த வாக்கியத்தை தான் பெரும்பாலானவங்க தங்களோட திரையில நீண்ட நாட்களா பார்த்திருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது என்னை பொறுத்தவரை ஒரு பேங்க் மேனேஜர் உங்க கடன் அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு உங்க வீட்டு முகவரி சரியா இருக்கா, ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படின்னு சரிபார்க்கிறது போன்ற ஒரு செயல்முறை. மத்திய அரசு பணத்தை கொடுக்க தயாரா இருந்தாலும் அந்த விவசாயி உண்மையிலேயே அந்த நிலத்தோட உரிமைதாரர் தானா அப்படிங்கறத அந்தந்த மாநில அரசு தானே உறுதி செய்யணும், இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. நிலம் அப்படிங்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டுல வரும் ஒரு துறை, அதாவது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆமாம். எனவே மத்திய அரசு நேரடியாக ஒருத்தரோட நில ஆவணங்களை சரிபார்க்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்தோட வருவாய்த்துறையும் தங்கிட்டுள்ள ஆவணங்களை PM கிசான் பயனாளிகளோட பட்டியலோட ஒப்பிட்டு பார்க்கணும். விவசாயி கொடுத்த வங்கி விவரங்கள் சரியா இருக்கா, EKYC முழுமையா முடிக்கப்பட்டிருக்கா, நிலத்தோட பட்டா விவரங்கள் சரியா பொருந்துதா அப்படிங்கிற இந்த மெகா சரிபார்ப்பு பணி மாநில அரசோட கைகள்ல தான் இருக்கு. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. மாநில அரசு இன்னும் தன் முழுமையான ஒப்புதலை அளிக்கல அப்படிங்கறத தான் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் பை ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. இந்த இடத்துல எந்த அளவுக்கு வேகமா வேலை நடக்குதோ அந்த அளவுக்கு திட்டத்தோட வேகம் அதிகரிக்கும். ஓ, அப்ப இந்த இடத்துல தான் முந்தைய தவணைகள்ல பெரிய தாமதம் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த முறை மாநில அரசுகள் இந்த சரிபார்ப்பு பணிகளை மிக வேகமா முடிச்சுட்டாங்க அப்படிங்கறத அடுத்த நிலையான RFT signed by state அப்படிங்கிற வாக்கியம் காட்டுது. ஆமா, மாநில அரசால் RFT கையொப்பமிடப்பட்டது. நம்ம ஆதாரங்களும் பயனாளிகளோட கணக்குகள்ல இந்த RFT நிலை அதிக அளவுல புதுப்பிக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யுது. ஆனா இந்த RFT அப்படிங்கிற வார்த்தை தான் பலருக்கும் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியா புரியாத ஒண்ணா இருக்கு. அதை நான் எளிமையா விளக்குறேன். RFT என்றால் ரிக்வெஸ்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர், அதாவது பண பரிமாற்றத்திற்கான கோரிக்கை. சரி, முதல் நிலையில மாநில அரசு சரிபார்ப்பு பணிகளை செய்த முடிச்ச உடனே அவங்க மத்திய அரசுக்கு ஒரு டிஜிட்டல் செய்தியை அனுப்புறாங்க. எங்கள் தரப்பில் இந்த விவசாயியின் அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் சரிபார்த்து விட்டோம், எல்லாம் சரியாக இருக்கிறது, எனவே இவருக்கு நீங்கள் பணத்தை அனுப்பலாம் அப்படின்னு மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வைக்கிறது தான் இந்த RFT. அருமையான விளக்கம். அப்போ இதுல signed by state அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பதன் அர்த்தம் என்ன? மாநில அரசோட பொறுப்பான அதிகாரி இதற்கு டிஜிட்டல் முறையில கையொப்பமிட்டு பச்சை கொடி காட்டிட்டாரு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதாவது பந்து இப்போ மாநில அரசோட கோர்ட்டில் இருந்து மத்திய அரசோட கோர்ட்டுக்கு மாறிடுச்சு. சூப்பர். ஆக இந்த RFT நிலை ஒரு பயனாளியோட கணக்குல வந்துருச்சுன்றாலே அவருக்கு பணம் வருவது 99% உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரும் நிலை. மாநில அரசு ஒப்புதல் அளித்த பிறகு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு பணத்தை விடுவிப்பதற்கான வேலையை தொடங்குது. அதுதான் அந்த 3வது மற்றும் இறுதி நிலையான பேமெண்ட் ப்ராசஸ்ட். ஆமா, பேமெண்ட் ப்ராசஸ்ட், அதாவது பணம் செலுத்தும் செயல்முறை நடைபெறுகிறது அப்படின்னு உங்க தெரியல வந்துருச்சுன்னா அரசாங்கத்தின் கருவூலத்திலிருந்து, அதாவது ட்ரெஸரியிலிருந்து உங்களுக்கான பணம் விடுவிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இது ரிசர்வ் வங்கியோட பண பரிமாற்ற கட்டமைப்பு வழியா பயனாளிகளோட தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் வழியில இருக்கு அப்படிங்கறது இந்த நிலை குறிக்குது. இந்த 3 கட்டங்களும் தாண்டி தான் அந்த 2000 ரூபாய் ஒரு விவசாயியோட சேமிப்பு கணக்க வந்தடையுது. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் 10 கோடி பேருக்கும் இந்த 3 கட்டங்களும் ஒரே நேரத்துல சீரா இயங்கி இறுதியில ஒட்டுமொத்தமா பணம் விடுவிக்கப்படும் அந்த தருணம் தான். உண்மையிலேயே இது ஒரு தொழில்நுட்ப பிரம்மாண்டம் தான்.
சரி, விவசாயிகளோட கணக்குல விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருது, மாநில அரசுகளோட ஒப்புதல்கள் கிடைச்சிருச்சு, பழம் பட்டுவாடா செய்வதற்கான வேலைகள் இறுதி கட்டத்துல இருக்கு, அப்படிங்கறதெல்லாம் டிஜிட்டல் சகாயத்தா காணொளியின் மூலம் நமக்கு தெளிவா புரியுது. ஆமா. ஆனா இதையெல்லாம் கேட்கும்போது உங்களை போலவே எனக்கும் தோன்றும் மிக முக்கியமான இயல்பான ஒரு கேள்வி இருக்கு. பணம் எப்போ வரும்? அதான உங்க கேள்வி. கரெக்ட். எல்லாம் சரி, பணம் எப்போதுதான் வங்கி கணக்குல வந்து விழும்? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவே இல்லையே. இந்த இடத்துல தான் நாம ஜீனியஸ் அறிக்கையை உற்று நோக்க வேண்டும். அதிகாரப்பூர்வமான தேதி இன்னும் அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்படல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா ஊடக தரவுகளையும் அரசாங்கத்தின் முந்தைய செயல்பாட்டு முறைகளையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும் விடை மிகவும் வலுவா இருக்கு. அந்த விடை என்ன? இந்த பணம் பிப்ரவரி 2026 கடைசி வாரத்தில் விவசாயிகளை சென்றடையும் என்பது ஜீனியூஸ் ஆணித்தரமாக குறிப்பிடுது. பிப்ரவரி கடைசி வாரம் என்றால் குறிப்பா எந்த தேதிகள்ல நாம இதை எதிர்பார்க்கலாம்? பல்வேறு நம்பகமான தரவுகள் மற்றும் ஜீனியூஸ் அறிக்கையின்படி பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு பிறகு எந்த நேரத்திலும் இந்த தொகை வரவு வைக்கப்படலாம். ஓ, பிப்ரவரி 20 முதல் 24க்குள். ஆமாம், இந்த தேதிகளை அரசாங்கம் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கல. பிப்ரவரி இறுதிக்குள் இந்த தவணையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பொருளாதார மற்றும் சமூக காரணம் இருக்கு. இதை நாம சற்று ஆழமா பார்க்கணும். அது என்ன காரணம்? பிப்ரவரி இறுதியில என்ன அப்படி ஒரு அவசரம்? இத நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. மார்ச் மாத தொடக்கத்துல ஒரு மிகப்பெரிய பண்டிகை வருதே, அத மனசுல வச்சுதான் இந்த தேதிகள் திட்டமிடப்பட்டிருக்கா? நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. மார்ச் மாத தொடக்கத்துல நாடு முழுவதுமே, குறிப்பா வட இந்தியாவுல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை வருது. ஆமாம், ஹோலி. இந்த 2000 ரூபாய் உதவித்தொகைய வரவிருக்கும் ஹோலி பண்டிகைக்கு முன்னால விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஒரு மாபெரும் பரிசா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம ஆதாரங்கள் தெளிவா சுட்டிக்காட்டுது. இது வெறும் ஒரு உதவித்தொகை வழங்குதல் மட்டுமில்ல, இது பண்டிகை கால பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் ஒரு மிகப்பெரிய நகர்வு. இத நினைச்சு பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பண்டிகைக்கு முன்னால எந்த விதமான தாமதமும் இல்லாம, அதுவும் ஒரே நேரத்துல 10 கோடி பேருக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. உண்மைதான். இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது பலருக்கு ஒரு சிறிய தொகையா தோன்றலாம். ஆனா ஒரு சாமானிய விவசாயிக்கு ஹோலி பண்டிகைக்கான செலவுகளுக்கோ அல்லது அடுத்த கட்ட விவசாய இடுபொருட்கள் வாங்குவதற்கோ இந்த ரொக்க பணம் கைகள்ல இருப்பது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். அரசாங்கம் தேதிகளை தீர்மானிப்பதுல எவ்ளோ நுணுக்கமா செயல்படுது அப்படிங்கறது இது காட்டுது. இது ஒரு டாப் டவுன் பொருளாதார அணுகுமுறை. பண்டிகை காலத்துல மக்களோட கையில பணம் இருந்தா அது உடனடியாக உள்ளூர் சந்தைகள்ல செலவிடப்படும். 10 கோடி பேருக்கு தலா 2000 ரூபாய் என்றால் ஒரே நாள்ல சுமார் 20,000 கோடி ரூபாய் நேரடியாக இந்தியாவோட கிராமப்புறம் மற்றும் சிறுநகர பொருளாதாரத்துக்குள் நுழையுது. 20,000 கோடி ரூபாய்! பிரம்மாண்டமான தொகை இது. ஆமா, துணிக்கடைகள், மளிகை கடைகள், விவசாய உரம் விற்பனையாளர்கள் என அடிமட்ட பொருளாதாரம் ஒரே இரவுல பெரிய ஊக்கத்தை பெறும். அதனாலதான் பிப்ரவரி 20 முதல் 24க்குள், அதாவது ஹோலிக்கு முன்பாகவே இந்த பணத்தை 100% பேருக்கும் கொண்டு சேர்க்கும் முனைப்புல அரசாங்க இயந்திரம் முழுவீச்சில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மிக சிறப்பான ஒரு பகுப்பாய்வு இது. ஒரு சாதாரண அரசாங்க அறிவிப்புக்கு பின்னால் இவ்வளவு பெரிய பொருளாதார திட்டமிடலும் நிர்வாக கட்டமைப்பும் இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இதுவரை நாம விரிவா பேசின இந்த முக்கிய தரவுகளை நான் உங்களின் சார்பாக சுருக்கமா தொகுத்து விடைனேன். சொல்லுங்க. முதலாவதா, பிஎம் கிசான் திட்டத்தோட 22வது தவணைக்காக சுமார் 10 கோடி பயனாளிகள் காத்திருக்கிறாங்க. இரண்டாவதா, கடந்த 21வது தவணையைப் போல சிலருக்கு முன்னால் சிலருக்கு பின்னால் என்றில்லாமல் இந்த முறை 100% பயனாளிகளுக்கும் ஒரே நேரத்தில் 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் புதிய முறை பின்பற்றப்பட உள்ளது. அதோடு மட்டுமில்லாம பயனாளிகளோட இணைய கணக்குகள்ல வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் பை ஸ்டேட், RFT சைன்ட் பை ஸ்டேட் மற்றும் பேமெண்ட் ப்ராசஸ்ட் ஆகிய 3 முக்கிய தொழில்நுட்ப நிலைகள் இப்போ வேகமாக புதுப்பிக்கப்பட்டு வருது. இறுதியா, இது ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக, குறிப்பா பிப்ரவரி 20 அல்லது 24க்கு பிறகு ஒரு மாபெரும் பரிசா விவசாயிகளை சென்றடையும் என நம்பகமான ஊடக அறிக்கைகள் உறுதிப்படுத்துது. இந்த தகவல்கள் அனைத்தும் வெறும் செய்திகள் மட்டுமல்ல, அமைப்பு ரீதியான இந்த ஏற்பாடுகள் எவ்வளவு நேர்த்தியா செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்க்கும்போது உண்மையில பிரமிப்பா இருக்கு. இந்த தரவுகள் அனைத்தும் ஒரு தெளிவான சித்திரத்தை நமக்கு வழங்குது. இந்த விவாதத்தின் மூலம் பிஎம் கிசான் 22வது தவணை எப்போ வரும், அதற்கான பின்னணி வேலைகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்ன நம்புறேன். இந்த இடத்துல நம்ம பேசிய ஆதாரங்கள்ல நேரடியாக குறிப்பிடப்படாத ஆனா உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். அது என்ன கேள்வி? நண்பர்களே,
சற்று ஆழமா யோசித்துப் பாருங்கள். பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பாலுள்ள ஒரு சர்வரிலிருந்து எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல், எந்த ஒரு காகித பயன்பாடும் இல்லாமல், இந்தியா முழுவதும் பரவிக் கிடக்கும் 10 கோடி தனிநபர்களோட வங்கிக் கணக்குகளுக்கு ஒரே கிளிக்கில் பணத்தை மாற்றும் இந்த மாபெரும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு ஒரு அசுர பலம் வாய்ந்த ஆயுதம். ரொம்ப ஆழமான பார்வை இது. இன்று இது விவசாயிகளுக்கான உதவித்தொகையாக பயன்படுது. நாளை இதே கட்டமைப்பு இந்தியாவோட மூலை முடுக்கில் உள்ள ஒரு சாமானியனுக்கு வேறு எந்த மாதிரியான பிரம்மாண்டமான நன்மைகளை கொண்டு சேர்க்கப் போகுது? நெருக்கடியான காலகட்டங்கள்ல அரசாங்கம் மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ள இந்த தொழில்நுட்பம் எப்படி பயன்பட போகுது என்பதை பற்றி நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்களோட நேரத்திற்கும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள நீங்க காட்டும் இந்த தொடர்ச்சியான ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி. மீண்டும் இதேபோல பல சுவாரஸ்யமான தரவுகளுடன் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்திங்கள், தேடுங்கள். நன்றி, வணக்கம்.